நானும் எங்க அம்மா மட்டும், நான் அம்மா அண்ணா இருந்தோம். அப்புறம் அண்ணா ஒரு ஸ்டேஜ் நீங்க அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சா கூட நிறைய விஷயங்கள் இப்போதைக்கு அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அம்மா இருந்தேன்னா அவங்க எந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பாங்க? அவங்க எனக்கு தெரிஞ்சு என்னை விட அவங்க இந்த இப்போ முன்னாடி சொன்னீங்க வைஃப் கிட்ட வந்து இந்த மூமெண்ட்ல வந்து என்ன சொல்லணும்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா என்ன சொல்லுங்க? அந்த மாதிரி நீங்க சம்டைம்ஸ் ரொம்ப சேடா இருக்கும்போது இல்ல ரொம்ப ஒரு நல்ல விஷயம் சில விஷயங்கள் சக்சஸ்ஃபுல்லா அச்சீவ் பண்ணும்போது நான் இந்த மாதிரி ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அந்த மாதிரி இருந்தேன்னா கூட எந்த மாதிரி சொல்லியிருப்பீங்க? ஆமா, எல்லா தேங்க்ஸுமே அவங்களுக்கு தான் சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னா, ஒருவேளை எங்க அம்மா இருந்திருந்தா நான் கொஞ்சம் ஏடிக்கு போட்டியா செய்வேன். மைட் பி நான் டான்சர் ஆயிருக்க மாட்டேன். அவங்களுக்கு க்ரஷ் லிஸ்ட் இருக்கலாம், உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஆமா, எனக்கு இருக்கக்கூடாது. எனக்கு இருந்தாதான், எனக்கு இருந்தாலும் சோத்தில் விஷம் வைக்கப்படும். இப்போ வரப்போற அப்கமிங் ப்ராஜெக்ட் பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? இப்போ வரப்போற அவங்களோட நானும் ஹரிஷ் கல்யாணம் சாரும் சேர்ந்து ஓகே சார். ஒரு நாள் ஃபுல்லா சிம்பு கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு கிடைச்சா ஒரு சான்ஸ் கிடைச்சா என்னெல்லாம் பண்ணுவீங்க? நல்லா ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஃபுல் டே அவர் கூட எல்லாம் பண்ணுவேன். அவர் கூட நிறைய பேச வேண்டியது இருக்கு, நிறைய சொல்ல. சரி, அவங்க சார் நீங்க அதை பண்ணிருக்கீங்க, இதை பண்ணிருக்கீங்க, நான் உங்களை அதை பார்த்து ரசிச்சிருக்கேன், அதெல்லாம் சொல்றதை விட்டுட்டு நான் அவரை எப்படி நான் அவருக்காக நான்லாம் என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்லாம் சொல்லுவேன். அவரை பார்த்து சின்ன வயசுல இருந்து எல்லாம் சொல்லுவேன். இந்த மாதிரி ஏதாவது டயலாக் சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா எந்த டயலாக்? நான் அவரை பார்க்க போகும்போது நான் நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருவேன். நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு எனக்கு நிறைய பிடிக்குங்க. சரவணா படத்துல ஒண்ணு கட்டிக்க போற பொண்ணு எப்படி இருக்கணும்னு கேட்டா ஒரு டைலாக் சொல்லுவாரு. அந்த பொண்ணை பார்த்தா அவளோட முடி காத்துல பறக்கிறத பார்த்தா எனக்கு கவிதையா கொட்டணும் அப்படின்லாம் அவ முடிய காது ஓரத்துல இருக்கிற முடிய அவ ஒதுக்கி விடுறப்போ அப்படின்னு சொல்லி எல்லாம் அவர் ரொம்ப ரசிச்சு ஜோதிகா மேம பார்த்து சொல்லுவார். அந்த மாதிரி நிறைய எனக்கு டைலாக்ஸ் ஞாபகம் இருக்கு. ஃபியூச்சர்ல ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் மாதிரி சிம்பு கூட ஒர்க் பண்ற மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது சிம்பு சார் கூட நீங்க டான்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம்னு இல்ல ஆக்டிங் அந்த மாதிரி ஸ்கிரீன் ஷேர் பண்ணலாம், அந்த மாதிரி எது உங்களுக்கு பிடிக்கும்? எந்த மாதிரி வேணும்னு ஆசைப்படுறீங்க? டான்ஸ் அவங்க கூட ஒரு கொரியோகிராஃபி பண்ணணும், அவங்களோட கூட ஒரு டான்ஸ் கொரியோகிராஃபி பண்ணணும், அந்த படத்துல அவர் கூட ஆக்ட் பண்ணிட்டு அந்த படத்துல ஒரு பாட்டுக்கு கொரியோகிராஃப் பண்ணணும். சார் அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தீஸ் ஜோக்ஸ் ஆல் தீஸ் ஃபன் கொஞ்சம் இமோஷனலா போகுது. ஸோ ரீசெண்டா வந்து கேள்விப்பட்டேன் அவங்க அம்மா வந்து தவறிட்டாங்க. ரீசெண்டா இல்ல, ஃபர்ஸ்டா. ஓகே ஓகே, பட் அதுல இருந்து இன்னும் ஹீல் ஆயிட்டீங்களா இல்ல ஆன் ப்ராசஸா? எப்படி அது இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க? ஹீல் எல்லாம் ஆகல. நான் எப்பவுமே டெய்லியுமே என்னோட அம்மாவை நினைக்கிறேன். சரி, நான் இங்க வந்து இப்போ ஒரு இன்டர்வியூ உட்காந்துட்டு இருக்கல, இப்போ பாக்குறப்ப எல்லாருக்கும் இவர் ஒரு செலிபிரிட்டி ஆயிட்டாரு, இவர் இதுக்கு போயிட்டு வந்துட்டாரு, அதனால இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இல்லை இங்க வரும்போது எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறதோ இல்லை, அவங்க வந்து சார் உட்காருக்கு சார், அதை பண்றீங்களா அதை பண்றீங்களா, பின்னாடி நமக்குன்னு ஒரு எல்இடியை செட் பண்ணுவாங்க, அந்த எல்இடியில் ஒரு போட்டோ நம்மள போடுவாங்க, நம்ம வரும்போது ரெட் மேட்டை கீழே போட்டு ரெட் கார்பெட்ல நடந்து வாங்கன்னு சொல்லுவாங்க, நமக்கு ஃபேன்ஸ் கிளப் இருக்கும், நம்மளோட போஸ்டர்ஸ் வரும், இதெல்லாம் பார்ப்பாங்க. இதெல்லாம் பாக்குறப்போ எனக்கு ஒண்ணுதான் எப்பவுமே ஃபீல் ஆகும். நான் கோரியோகிராஃபர் ஆனாலும் சரி, நான் பிரபுதேவா மாஸ்டர் கூட ஆடினாலும் சரி, அஜித் சார் கூட நடிச்சாலும் சரி, நாளைக்கு ஹீரோ ஆனாலும் டைரக்டர் ஆனாலும் என்ன ஆனாலுமே என் மைண்ட்ல ஒண்ணுதான், இதெல்லாம் பாக்குறதுக்கு அவங்க இல்லை அப்படிங்கிறது வந்து என் மைண்ட்ல எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கு. அது மாறாது எப்பவுமே. எவ்ரிடே நைட் அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும். அது ஆப்வியஸ்லி அம்மாவை பத்தி இருக்கிற ஒரு ரொம்ப லவ்வபிளான மெமரி இல்ல எந்த மாதிரி விஷயங்கள் அவங்க இப்ப இல்லனால நீங்க மிஸ் பண்றீங்க? எல்லாமே மிஸ் பண்றாங்க. எனக்கு தெரியல, எல்லா பசங்களும் எல்லா அம்மாங்களுக்கும் அப்படிதான் இருந்திருப்பாங்க. பட் மைட் பி நான் கொஞ்சம் ஸ்பெஷலா இருந்திருப்பேன் நான் யோசிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா, நானும் எங்க அம்மா மட்டும், நான் அம்மா அண்ணா இருந்தோம். அப்புறம் அண்ணா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எங்க கூட இல்லைன்னும் போது நானும் என்னோட அம்மா மட்டும் தான் ஃபுல் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். எவ்ரிடே சாட்டர்டே ஆனா மூவிஸ் போவோம், நானும் என்னோட அம்மாவும். எவ்ரி வீக் சாட்டர்டேல ஒரு படம் பார்ப்போம். எவ்ரி வீக் எப்படியாவது ஒரு படத்தை மிஸ் பண்ணாம பார்ப்போம். பஸ்ல போறப்போ இந்த ஊட்டியில இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் சம்டைம்ஸ் பஸ்ல வரும். அப்போ ஊட்டில இருந்து அந்த இப்படி ஏர்பின் பெண்ட்ல வளைஞ்சு வரும். எப்பவுமே என்னோட அம்மா வந்து விண்டோ சைட்ல உட்காருவாங்க.
நான் என்னைக்காவது வேணும்னே சண்டை போட்டுட்டு நான் விளையாட்டுக்கு அந்த பக்கம் போய் உட்காருவேன். அப்ப அந்த ஒவ்வொரு பெண்டுலயுமே எங்க அம்மா என்னன்னா அப்படியே வலிக்கிட்டு கீழே விழுகிறதுக்கு போவான். அவங்கள நான் புடிச்சு இழுத்து வச்சுட்டு இருப்பேன். அதை பார்த்து சிரிச்சுட்டே வருவேன் நான். ஏன்னா நான் வேணும்னே அவங்கள தள்ளுறதே அவங்க அதுல இருந்து கீழே விழுகணும், அதை பிடிச்சி நான் இழுத்து அவங்களை கிண்டல் அடிக்கணும். எங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பண்ணுவேன். நான் எல்லா விஷயத்தையும் ஆப்போசிட்டா பண்ணுவேன். அப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பிறகு அந்த பேண்ட் எல்லாம் அப்படியே கால்லயே அதை அங்கேயே அப்படியே மிதிச்சு அங்கேயே விட்டுட்டு அந்த பேண்ட்டை கிரவுண்டுக்கு விளையாட போவேன். அதுக்கு வந்த உடனே அடி வாங்குவேன். ஃபுல் டே கிரவுண்ட்ல ஸ்பெண்ட் பண்ணுவேன். நான் வந்து ஃபுட்பால் விளையாண்டுட்டே இருப்பேன், கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருப்பேன் கிரவுண்ட்ல ஃபுல் டே. அதுக்கு அடி வாங்குவேன். எல்லா 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 மெமரிஸுமே இருக்கு. இப்போ எதுக்கு மிஸ் பண்றேன் அப்படின்னா, எல்லாத்துக்குமே மிஸ் பண்றேன். நான் இன்னும் பெருசா எதுவும் பண்ணல, நான் பட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்போ நான் இருக்கிற இந்த சின்ன ரேஞ்சை கூட அவங்க பார்க்கலையே அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கு. அண்ட் பாவனியை நான் இன்னும் அவங்க கிட்ட காட்டலையேன்னு ஒரு ஃபீல் இருக்கு. அது மாதிரி இன்னும் அவங்க ஒருவேளை இருந்திருந்தாங்கன்னா பாவனியை அவங்களும் இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருந்திருப்பாங்க. அந்த மாதிரி இருந்திருக்கும். அதெல்லாம் மிஸ். உங்க அம்மா அவங்கள பத்தி சொன்னா ஏதாவது மறக்க முடியாத ஒரு விஷயம், என்ன பத்தி காம்ப்ளிமெண்ட் பண்ண ஏதாவது ஒரு விஷயம், ஞாபகம் வச்சிருக்கிற ஒரு விஷயம்? அவங்களுக்கு நான் டான்ஸ் ஆடுறது ரொம்ப பிடிக்கும். அதுதான் அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க, என் பையன் டான்ஸ் ஆடுறான் பாரு, என் பையன் ஊர் முழுக்க அவங்களுக்கு அதை சொல்லிக்கிட்டே இருக்கும். ஏரியா ஃபுல்லா ஒரு 300 வீடு இருக்கும் எங்க ஏரியால. அந்த 300 வீட்டுக்கும் எங்க அம்மா வந்து சொல்லிடுவாங்க. அந்த லோக்கல் சேனல்லாம் நான் டான்ஸ் ஆடுறேன்னா இதுல டான்ஸ் ஆடுறேன், இது டான்ஸ் ஆடுறேன், இது டான்ஸ் ஆடுறேன். அப்புறம் நான் வந்து கராட்டே எல்லாம் கத்துக்கிட்டு இருந்தேன். அந்த சின்ன வயசுல போய் கராட்டே கத்துக்கிறது அப்படியெல்லாம் சொல்லி, அப்போ அதுல போய் அந்த சாம்பியன்ஷிப் வாங்கினேன். 2004 சாம்பியன்ஷிப் வாங்கினேன் நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல. அப்போ அந்த மெடலை கையில அவங்க வச்சுக்கிட்டு எல்லாத்துட்டையும் கொண்டு போய் காமிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இங்க பாரு வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப ஆசை நான் ஏதாவது ஒண்ணு ஜெயிச்சேன்னா. ஸோ அது எனக்கு அவங்க அப்படி சொல்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த சக்ஸஸா இருக்கும்போது அவங்க இல்லைன்னு சொல்றது உங்களை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. ப்ளஸ் வந்து ஒய்ஃபை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண முடியலன்னு சொல்றது வந்து ரொம்ப இதா இருக்கு. அம்மா வந்து இப்போ இருந்திருந்தனா எந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க? நீங்க கொஞ்சம் சக்ஸஸா வந்துட்டீங்க, பிக் பாஸ் அந்த மாதிரி வந்துட்டீங்க, கொரியோகிராஃபி எல்லாம் அச்சீவ் பண்ணி ஒரு என்ன சொல்றது, நீங்க அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சா கூட நிறைய விஷயங்கள் இப்போதைக்கு அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அம்மா இருந்தனா அவங்க எந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பாங்க? அவங்க எனக்கு தெரிஞ்சு என்னை விட அவங்களே இதெல்லாம் பண்ண மாதிரி அவங்க ஒரு இதுல சுத்திட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு பதிலாக நான் பண்ண வேண்டியதெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல. விளையாட்டா சொல்லணும்னா நான் அமீரோட பையன், அமீரோட அம்மா அப்படின்னு சொல்லி கூட அவங்க பெருமையா பேசிட்டு இருந்திருக்கலாம். பட் நான் சாந்தியோட பையன் சொல்றதுலதான் எனக்கு. கண்டிப்பா அம்மா கிட்ட ஏதாவது சொல்லணும்னு சம்டைம்ஸ் நீங்க ஏதோ ஒரு சக்சஸ் ஆன டைம்லயோ இல்ல வந்து ரொம்ப சேடா இருக்கிற டைம்ல அம்மா கிட்ட நான் இது சொல்லணும்னு ஃபீல் பண்ணியிருந்தேன், என்ன சொல்லுவீங்க? இந்த ஒரு விஷயம் சொல்லணும் எந்த விஷயம் சொல்லுவீங்க? இப்போ முன்னாடி சொன்னீங்க வைஃப் கிட்ட வந்து இந்த மூமெண்ட்ல வந்து என்ன சொல்லணும்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? அது மாதிரி நீங்க சம்டைம்ஸ் ரொம்ப சேடா இருக்கும்போது இல்ல ரொம்ப ஒரு நல்ல விஷயம் சில விஷயங்கள் சக்சஸ்ஃபுல்லா அச்சீவ் பண்ணும்போது நான் இந்த மாதிரி ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அந்த மாதிரி இருந்தேன்னா கூட எந்த மாதிரி சொல்லி இருப்பீங்க? ஆமா, எல்லா தேங்க்ஸுமே அவங்களுக்கு தான் சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னா ஒருவேளை எங்க அம்மா இருந்திருந்தா நான் கொஞ்சம் ஏடிக்கு போட்டியா செய்வேன். மைட் பி நான் டான்ஸர் ஆயிருக்க மாட்டேன், இந்த சினிமாவுக்கு வந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அவங்க இருந்திருந்தாலும் நான் வேணும்னே மிலிட்டரிக்கு போயிருப்பேன். அவங்க என்ன சொல்றாங்க அதுல ஆப்போசிட் தான். அதுக்கு வேணும்னு இல்லை அப்படியெல்லாம் இல்லை, நான் விளையாட்டுக்கே அப்படிதான் பண்ணுவேன். சின்னதுலதான் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க இதை எடுத்து வைனா அது ஏன் இது இங்க இருந்தா இப்ப என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி மைட் பி வந்திருக்க மாட்டேன். ஒருவேளை இப்ப இருந்திருந்தா அவங்களுக்கு தான் எல்லா தேங்க்ஸுமே. அவங்க இல்லை அப்படின்னா எங்க அம்மா ஒரு ஸ்ட்ராங் லேடி. அவங்க கிட்ட இருந்து தான் என்ன எல்லாருமே சொல்லுவாங்க, சார் நீங்க லைஃப்ல ரொம்ப கஷ்டத்தை பார்த்துட்டு வந்திருக்கீங்க, எப்படி இதுல ஓவர் கம் பண்ணீங்க, இதை எப்படி ஃபேஸ் பண்ணீங்க அந்த வயசுல, அதை எப்படி அது எல்லாத்துக்குமே வந்து எங்க அம்மா தான் காரணம். அவங்க ஃபேஸ் பண்ணது அதுக்கு மேல இருக்கு. எனக்கு முன்னாடி அவங்க ஃபேஸ் பண்ண விஷயம். பட் அவங்க தைரியமா எங்க 2 பேர்த்த செம்மையா வளர்த்தாங்க. அவங்க கிட்ட இருந்து தான் இது வந்தது. ஸோ எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். அவங்களதான் ரொம்ப மிஸ் பண்றீங்க. பட் ஓகே, அம்மாவோட பிளெஸிங்ஸ் எப்பவுமே உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக ஒரு ஃபன் பிராங்க் அந்த மாதிரி போலாமா? கொஞ்சம் ஃபன்னோ பிராங்கோ ஏதோ சரி. இப்போ ஒரு கண்டிப்பாக சொல்லுவேன். ஒரு
பிராங்க் கால் பண்ண சொன்னா உங்க ஃப்ரெண்டு பிரியங்காவுக்கு கால் பண்ணுவீங்களா, ஒய்ஃபுக்கு கால் பண்ணுவீங்களா? நான் 2 பேருமே கால் பண்ண மாட்டேன். பிரியங்கா கால் பண்ணா போன் எடுக்க மாட்டா. சரி, ஒய்ஃபுக்கு ஒரு கால் பண்ணி ஒரு பிராங்க் பண்ணா என்ன பண்ணுவீங்க? வேணாங்க. ஒரு 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 ஜஸ்ட் இந்த ஃபோன், சரி ஒரு ஃபோன் பண்ணி ஒரு ஐஸ்கிரீம், எனக்கு அந்த ஐஸ்கிரீம் வேணும் வாங்கி தெரியான்னு கொஞ்சம் கேளுங்களேன். ஃபோன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடுங்க, ஒரு ஃபோன் பண்ணி எனக்கு சுகர் ஃப்ரீ தானே சும்மா ஒரு prank call தான். பண்ணுங்க தாராளமா phone பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஐஸ்கிரீம் வேணும்னு சொன்னா என்ன வைஃப் என்ன சொல்லுவாங்க? சரி கால் பண்ணுங்க. வேணாங்க, நான் தனியா கால் பண்ணுங்க. வேணாம். க்ரஷ் லிஸ்ட்ல யாரெல்லாம் இருக்காங்க உங்களுக்கு? எனக்கு இவங்க மேல ஒரு க்ரஷ், ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஒரு அது யார் மேலேயாவது க்ரஷ்? ஜென்ஸ் எல்லாம் சொல்லாதீங்க. க்ரஷ் எனக்கு ஸ்மிருதி மந்தானா மேல ஒரு க்ரஷ் இருந்தது. இப்ப இருக்குதுன்னு சொன்னாங்களாம். ஆல்ரெடி அன்ஃபாலோ பண்ணிட்டேன். அவங்கள அன்ஃபாலோ பண்ண வச்சுட்டாங்க. யாரு? வீட்டுலதான் விமென்ஸ் கிரிக்கெட் பார்க்க விடுறது இல்ல. இருந்தாலும் எனக்கு இவங்களே பிடிக்கும். அந்த மாதிரி இப்போ இருக்கிற மாதிரினா யார சொல்லுவீங்க? இப்ப இருக்கிறதுல யாரும் பிடிக்கும்னு சொன்னாலும் அடிப்பாங்க. என்ன ஸ்மிருதி சொன்னீங்கன்னா மந்தானா பிடிக்கும் எனக்கு. அவங்க மேல ஒரு க்ரஷ் இருந்தது. அவங்க என்னோட க்ரஷ்ஷா இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆண்ட்ரியா ரொம்ப பிடிக்கும். ஜோதிகா மேம் ரொம்ப பிடிக்கும். இவங்களெல்லாம் ஃபாலோ பண்றீங்களா? இவங்களெல்லாம் அன்ஃபாலோ பண்ணிட்டீங்க. சூப்பருங்க. ஸோ லவ் பண்ணும்போது அமீர் வந்து பொசசிவான ஆளா இல்ல ரொம்ப ரொமான்டிக்கான ஆளா? பொசசிவ் அண்ட் ரொமான்டிக். பொசசிவ் அண்ட் ரொமான்டிக் ரெண்டுமே. ஓகே ஓகே. உங்களை ஈஸியா ஜெலஸ் பண்ண வைக்க முடியும்னா எந்த மாதிரி பண்ணா நீங்க jealous ஆயிடுவீங்க? எல்லாத்துலயுமே ஜெலஸ் சீக்கிரம் ஆயிடுவாங்க. எல்லாத்துக்கும் jealous ஆயிடுவீங்க. ஜெலஸ் ஆயிடுவேன், சீக்கிரம் ஆயிடும். என்ன விஷயம்? அது உடனே ட்ரிகர் ஆயிடுவீங்க, எல்லாரும் உடனே ஜெலஸ் ஆயிடுவீங்க. அவளோட கிரஷ் லிஸ்ட் வந்து நிறைய இருக்கும். பாவனியோட கிரஷ் லிஸ்ட் வந்து நிறைய அவங்க ஃபாலோ பண்றாங்களா? அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம தான் ஃபாலோ பண்ணுவோம். உங்களுக்கு மட்டும் தான் தனி ரூல்ஸ். ஆமா, எனக்கு தான் தனி ரூல்ஸ். நான் நீங்க வந்து கேட்டிருக்கீங்களா? ஓ நான் உங்களுக்கு மட்டும் தனி ரூல்ஸ், எனக்கு மட்டும் தனி rules. கேட்பேன். கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க? அது அப்படிதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என் சாய்ஸ்னு சொன்னது. ஓகே, நீங்க அதுக்கு எதுவும் திருப்பி கேட்கல. அது ஏன் கேட்டு அடி வாங்கிட்டு சாப்பாட்டுல விஷம் வைக்கிறது, இல்லைன்னா சாப்பாடு போடாம விடுறது, எதுக்கு அதெல்லாம் ஃபேஸ்? உங்களுக்கே தெரியும், ப்ரிகேஷன்ல இருக்கீங்க. சூப்பர். அவங்களுக்கு நிறைய லிஸ்ட் இருக்கு. அதுல எந்த லிஸ்ட் அவங்க சொன்னா விஜய் வர்மானுவாங்க, அர்ஜுன் தாஸ்னுவாங்க, அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க. விக்கி கௌஷல்னு சொல்லுவாங்க. விக்கி கௌஷல் வந்து அந்த தௌபா தௌபா சாங் ஆடுறத பார்த்துட்டு அந்த மாதிரி நாட சொல்லியிருக்காங்களா உங்களை? நான் ஆடி அவங்களுக்காக ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணேன். ஓ அப்படிங்களா? இப்போ சொல்லு, நான் நல்லா ஆடுறேன்னா விக்கி கௌஷல் நல்லா ஆடுறாரான்னு சொல்லி நான் போட்டேன். அதுக்கு என்ன சொன்னாங்க? நான் தான் சொன்னாங்க. நீங்க தான் சொன்னாங்க. ஓகே. அவங்களுக்கு கிரஷ் லிஸ்ட் இருக்கலாம், உங்களுக்கு இருக்க கூடாது. ஆமா, எனக்கு இருக்கக்கூடாது. எனக்கு இருந்தாதான், எனக்கு இருந்தாலும் சோத்தில் விஷம் வைக்கப்படும். அவங்களுக்கு ஏன் இருக்கிறது என்று கேட்டாலும் சாப்பாட்டில் விஷம் வைக்கப்படும். எதா இருந்தாலும் டெத் கன்ஃபார்ம். சூப்பர். ஓகே சார், இப்போ வரப்போற அப்கமிங் ப்ராஜெக்ட் பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? இப்போ வரப்போற அவங்களோட நானும் ஹரிஷ் கல்யாணும் சாரும் சேர்ந்து தாஷமகான் அப்படின்னு சொல்லி ஒரு மூவி பண்ணியிருக்கோம். அது வினீத் சார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. வினீத் வரப்பிரசாத் அப்படின்னு சொல்லி லிஃப்ட் படத்தோட டைரக்டர். அந்த படம் அது என்னோட லைஃபோட டேர்னிங் பாயிண்டா இருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப நம்புறேன் அந்த படத்தை. ஏன்னா அந்த படம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதில் நான் நடிச்சிருக்க கேரக்டர் ஆகட்டும், அண்ட் அதில் நான் கோரியோகிராஃபராக ஒரு சாங் பண்ணியிருக்கேன். அந்த சாங் ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. அந்த சாங்குமே ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அதில் எனக்கு ஒரு பெரிய பிரேக் கிடைக்கும். கோரியோகிராஃபராகவும் அண்டு ஒரு ஆக்டராகவும் இதில் ஒரு பிரேக் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறேன். அந்த படத்தோட ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணுறேன். பிக் பாஸ்க்கு அப்புறம் நிறைய ஆஃபர்ஸ் வந்திருக்கும்ல, எந்த மாதிரி எல்லாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வந்திருக்கு? பிக் பாஸ்க்கு அப்புறம் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்துச்சு. கோரியோகிராஃபராக வந்துச்சு, ஆக்டராக வந்துச்சு. ஆக்டிங் வந்து நான் பண்ணுவேன் அப்படிங்கிறது வந்து என்னோட லிஸ்ட்ல இருக்கல. பட் அதுக்கப்புறம் வந்தப்போ அதை எப்படியாவது சீரியஸாக பண்ணணும், கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஹோம் ஒர்க் எல்லாம் பண்ணி ஆக்ட் பண்ணுறதுக்கு அப்புறமா தான் ஆரம்பித்தேன். அப்படி தாசமகான் வந்து அது ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி எனக்கு கேரக்டரும் கிடச்சிச்சு. ஓகே. டான்ஸ் பேஸ்டாக ஏதாவது ப்ராஜெக்ட் வருதா? வரவங்க எல்லாருமே டான்ஸ் பேஸ்டோட தான் நிறைய பேர் வருவாங்க. சில பேர் வந்து அந்த படத்துல இப்படி ஒன்று டான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் வெயிட் பண்றேன் ஒரு நல்ல டான்ஸ் ஆடி ஒரு சாங் வரணும் அப்படின்னு சொல்லி. ஆமா,
கண்டிப்பாக. உங்களோட ட்ரீம் ப்ராஜெக்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கா உங்களுக்கு? அப்படியெல்லாம் இல்லைங்க. ப்ராஜெக்ட் பண்ணணும், நல்ல ப்ராஜெக்ட்ஸா. இல்ல சிம்பு கூட இல்லைன்னா பிரபுதேவாச கூட வந்து இன்னும் ஒரு நல்ல ப்ராஜெக்ட், இன்னும் நல்ல ஒரு பிக் ப்ராஜெக்ட் பண்ணணும். ட்ரீம் ப்ராஜெக்ட்னாலே நான் ஒரு படம் நடிக்கணும், அந்த படம் ரொம்ப நல்ல படமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. உங்க ஃபேன்ஸுக்கு வந்து ஏதாவது மெசேஜ் சொல்லுவீங்க? என்ன மெசேஜ் சொல்றீங்க ஃபேன்ஸுக்கு? இல்ல உங்களை ஃபாலோ பண்ற அந்த யங்ஸ்டர் அந்த மாதிரி? ஒரு சீசன் பிக் பாஸ் முடிஞ்சதும் அடுத்த ஒரு 2 சீசன் வந்ததும் அந்த 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 ஃபர்ஸ்ட் சீசன்ல இருக்கவங்க எல்லாருமே மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சில பேருக்கெல்லாம் இருக்காங்க. பட் எனக்கு லக்கியா நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா, நான் சீசன் 5 போயிட்டு வந்து இப்போ சீசன் 9 முடிஞ்சிருக்கு. 4 இயர்ஸ் ஆச்சு. இந்த 4 இயர்ஸ்லயுமே எங்களை பிடிச்சி எங்களுக்குன்னு கிரியேட் ஆன ஃபேன் கிளப்ஸோ இல்லை நான் என்னையும் பாவனையும் பிடிச்சவங்களோ யாருமே வந்து அதை விட்டுல. இப்போ வரைக்கும் எங்களுக்காக அந்த எடிட் போடுறது, வீடியோஸ் போடுறது, நாங்கள் என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுறது, எங்களுக்காக வெயிட் பண்ணுறது, அடுத்த ப்ராஜெக்ட் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி. அண்ட் நான் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா, நாங்கள் பிக் பாஸ் போயிட்டு வந்த உடனே பிபி ஜோடிகள் அப்படின்னு சொல்லி ஒரு ஷோ வந்தது. அதில் நாங்கள் டைட்டில் வின் பண்ணோம், நானும் பாவனையும் டைட்டில் வின் பண்ணோம். ஸோ அது அந்த டைட்டில் வின் பண்ண உடனே எங்களுக்கு துணிவில் சான்ஸ் கிடச்சிருச்சு. துணிவு படம் முடிக்கும் போதே எனக்கு பிரபுதேவா மாஸ்டர் கூட சான்ஸ் கிடைச்சது. அது முடிக்கும் போதே ஹரிஷ் கல்யாண் கூட சார் வந்தது. பட் இப்படிதான் நான் அதை பார்க்குறேன். பட் நான் ரொம்ப ரொம்ப இன்னும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் போல. இதெல்லாம் கிடைச்சுமே நான் தான் என் மண்டையில யோசிச்சுட்டே இருக்கேன், ஐயோ நம்ம இன்னும் ஒன்றும் பண்ணல அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கேன். பட் அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க, இன்னும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்கள கீழே போடக்கூடாதுங்கிறதுக்காகவே நம்ம பண்ற எல்லாத்தையுமே கரெக்டா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. 2026ல அமீரோட டார்கெட் என்ன? எனக்கு நான் படம் டைரக்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசைங்க. ஸோ அதுதான் என்னோட டார்கெட். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். நான் சினிமாவுக்கு வந்தது கொரியோகிராஃபர் டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான். பட் ஆக்டிங் அப்படின்னு சொல்லி வேற ஒரு ட்ராக்கும் போயிட்டேன். பட் இதுதான் என்னோட ட்ரீம், நல்ல ஒரு டைரக்டர் ஆகும். ஹரிஷ் கல்யாண் கூட வர ப்ராஜெக்ட் வந்து எப்போ வர மாதிரி இருக்கும் தெரியல, டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போதான் பார்ட் ஒவ்வொன்றா ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாம் முடிஞ்சிருக்கு. ஓகே, உடனே சீக்கிரமா வர்ற மாதிரி. கண்டிப்பாக ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ அப்கமிங் மூவிஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எங்க ப்ரோக்ராம்க்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் கேட்ட எல்லா கொஸ்டினுக்கும் கரெக்டா சொல்லியிருக்கீங்க. கரெக்டா ஃபன்னா காமா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த இன்டர்வியூ. கண்டிப்பாக. ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கும் ஆல் தி பெஸ்ட். நிறைய படங்கள் பண்ணணும்னு சொல்லி நான் விஷ் பண்றாங்க. என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ.